ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து ஒரு ஏர்னிங் வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓலால வந்து புதுசாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர்னு ஒன்று விட்டுருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா, அன்னைக்கு நம்ம ஓட்டுற ரைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கமிஷன் இல்லாமல் தான் வரும். அதாவது வர கமிஷன் வந்து நமக்கு எடுக்க மாட்டாங்க. அந்த நம்ம ரீசார்ஜ் பண்ண அந்த அமௌண்ட்டுக்கே நம்ம எவ்வளோ நாள் நம்ம ரைடு ஓட்டிக்கலாம். அதுதான் இந்த ஆஃபர். இந்த ஓலா ஊபர்லாம் பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்டுற பாதி அமௌண்ட் வந்து கமிஷனாக போயிட்டு இருந்தால் பெரிய கம்ப்ளைண்ட். அதுக்கு தான் இந்த ஆஃபர் விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம இன்னைக்கு அதை ரீசார்ஜ் பண்ணி நமக்கு இந்த ஆஃபர் வந்து ஒர்த்தா இல்லையான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓலா ஆப்குள்ளே போயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிப்போம். இதில் 3 டேஸ்க்கு 399 6 ஹவர்ஸ்க்கு 89 இருக்குது. நம்ம 6 மணி நேரம் தான் ஓட்ட போகிறோம். ஸோ நம்ம இந்த பேக்கேஜை நம்ம எடுத்துக்கலாம். அமௌண்ட் என்னமோ பார்த்தீங்கன்னா 89 தான், ஆனால் நம்மளோட பழைய டியூவெல்லாம் சேர்த்து 850 வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, வாங்க பிளான் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நம்மளும் ஆன் டியூட்டி போய்ப்போம். ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தா எடுத்தாச்சு. நம்ம கோயிலம்பாக்கத்துலேருந்து நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தான். ஓகே வாங்க, ஏர்போர்ட்டுக்கு போனால் ரைடு கிடைக்காதுன்னு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம இந்த பிளான் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஸோ வாங்க ஆறது ஆட்டம் பார்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னடா ஏர்போர்ட் ரைடு அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். அண்ட் கஸ்டமர் வேறு நம்மளை கொஞ்சம் நிற்க வச்சாரு. அதாவது அவங்க கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அவர் என்ன நல்ல மூடில் இருந்தான்னு தெரில, நமக்கு வந்து 300 போட்டார். ஓகே, இன்னைக்கு வந்து டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கு. முடிகிற வரைக்கும் எப்படி போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஏர்போர்ட் வந்தாலே இந்த ரைடு கொஞ்சம் லேட் ஆகும். பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரைடு முடிச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ரைடு எதுவுமே வரல. ஓகே வாங்க, வெயிட் பண்ற டைமுக்கு நம்ம அந்த மார்னிங் டிஃபனை வந்து நம்ம முடிச்சிருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 6 ரைடு முடிச்சிருக்கோம். இதில் வந்து ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 61 ரூபா எடுத்திருக்காங்க. ஓலா கமிஷன் எதுவும் எடுக்கல. வாங்க நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். 907 ரூபா வந்திருக்கு. ஏர்னிங் ஹிஸ்ட்ரியில் போய் ஒரு தடவை செக் பண்ணிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 996 ரூபா இருக்குது. அந்த -89 இருக்குது. அது நாளைக்கு அதுவே அப்டேட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா 996 ரூபா. 20th ஓட்டில், 19th ஓட்டில், 18 ஓட்டில், 17 ஓட்டில் இன்றைக்கி இந்த ஆஃபர் கொடுத்தாங்கன்னு இன்றைக்கி ஓட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சம்பாதிச்சது வந்து 996 ரூபா. ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலைல ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஓலா ரைட் அட் 0 கமிஷன் ஆஃபர். அதை வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. 6 மணி நேரம். காலையில் 6:45 ஸ்டார்ட் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் 12:38. இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரைடு வரும்னு எனக்கு தோணல. ஸோ நம்ம இதோட முடிச்சாச்சு. இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 996 ரூபா. அதில் இப்போ -89 போட்டிருக்கோம். ஆனால் அது நாளைக்கு அப்டேட் ஆகிடும். இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 996 ரூபா. இப்போ இந்த ஓலாவில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ வந்து ஓலாவில் வந்து ரொம்ப அமௌண்ட் வந்து குறைச்சிட்டான். அதாவது முன்னாடி நம்ம ஓட்டுனதை விட பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சிட்டான். ஃபுல்லாகவே அமௌண்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ என்ன கேட்டால் நிறைய பேர் ஓலா ஓட்டுறதில்ல. என்னோட அந்த இது கூட பார்த்துருப்பீங்க. நானே ஒரு ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஓலா ஓட்டாமல் தான் இருந்தேன். ஸோ அவங்களெல்லாம் வந்து இந்த ஓகே மறுபடியும் ஓட்டுங்கன்னு சொல்கிறது தான் இந்த ஆஃபர்ன்ற மாரி நினைக்கிறேன். பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளால் அவ்வளோவால ஏர்ன் பண்ண முடியல. நம்மளோட இதுக்கு முன்னாடி நம்ம ஓலா இன்கம் வீடியோ போட்டிருப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தமாரி 6 மணி நேரம் தான் ஓட்டியிருப்போம். ஆனால் அதில் வந்து நம்ம வந்து 1400 கிட்ட என்னமோ நம்ம ஏர்ன் பண்ணியிருப்போம். என்னதான் அதில் ஒரு 350 ரூபா பெட்ரோல் போட்டால் கூட 1000 ரூபாய் கிட்ட நம்ம கையில் நிற்கிற மாதிரி தான் அந்த இதில் இருந்துச்சு. ஆனால் இதில் நம்ம ஏர்ன் பண்ணதே நம்ம 1000 ரூபாய் தான். இல்லை பெட்ரோலுக்குன்னு ஒரு 350 போயிடுச்சுன்னா நமக்கு 650 தான் நம்ம இப்போ இன்றைக்கி ஏர்னே பண்ணியிருக்கோம். அந்த ஆஃபரை யூஸ் பண்ணியே நம்ம இவ்வளோ தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம்.
அண்ட் இந்த ஆஃபரில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வரும்போது நமக்கு இன்சென்டிவ் வர மாட்டேது. இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரைடு ஓட்டினா 150 ரூபா, ஒரு 8 ரைடு ஓட்டினா 400 200 300 அந்த மாதிரி வரும், ஏதோ வரும். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அந்த ஆஃபர் வந்து இதில் இல்லை. இப்போ நான் 6 ரைடு ஓட்டியிருக்கேன், எனக்கு அந்த ஆஃபர் இருந்தாலே எனக்கு ஒரு 150 கிட்ட வந்திருக்கும். அதுதான் ஓலா கமிஷன்லேயும் போயிருக்க போது. ஸோ எனக்கு வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் வந்து எனக்கு வந்து பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நான் வந்து மோஸ்ட்லி பெரிய ரைட்லாம் எடுக்க மாட்டேன், சின்ன சின்ன ரைட் தான் எடுப்பேன். ஸோ எனக்கு அந்த இன்சென்டிவ் ஆஃபரே எனக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ரைடு தான் ஓட்டுவேன், லாங் ரைடாக ஓட்டுவேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து 120 அந்த மாதிரி கிட்ட எடுப்பாங்க. ஒரு 450 வந்தால் 150 அப்படி எடுத்துருவாங்க. ஸோ அந்தமாரி ஓட்டுறவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நமக்கு அலைச்சல் ப்ளஸ் அந்த 89 ஆஃபர், அது இல்லாமல் நம்ம ஒரு 750 டியூ வச்சுருந்தோம். அது அப்பப்போ ஓட்ட கழிஞ்சிரும். இதை நம்ம இன்றைக்கி கை காசு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்து கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். வெயில் வேறு பொழக்குது. ஓகே, வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். இந்த ஓலா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓட்டியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.